இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே ஒரு சிம்பிளான ஆசை தான் இருக்கும். அதாவது அவள் பேசணும், அதை யாராவது கேட்கணும். ஆனா பல நேரம் இங்க என்ன ஆகுது தெரியுமா? அவள் பேசணும்னு நினைக்கிறா, ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? முதல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது அவள் சொல்வதை எல்லாமே அவங்க ஃபுல்லா கேட்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இம்பார்ட்டன்டாக எடுத்துக்கிடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு, நாள் ஆக ஆக அதே விஷயம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. சரி, ஓகேன்னு தான் ரிப்ளை வரும் நமக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீல் ஆகும் தெரியுமா? நான் பேசுறது அவனுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையோ? அது ஒரு பெரிய ஃபைட்லாம் ஆகாது அந்த இடத்துல. ஆனா அந்த பொண்ணோட மனசுல உள்ள ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவள் சொல்லணும்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஸ்லோவா நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா சொல்றதே நிறுத்திடுவாங்க. இது எல்லா ஆண்களும் இப்படிதான்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க நிறைய உமனுக்கு இந்த மாதிரி நடக்குது. சில பேருக்கு ஆண்களுக்கு என்ன ஆகுதுன்னா வேலையோட ப்ரெஷர், சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா தன்னோட பார்ட்னர் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். என்ன வேணும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்திருக்கும். ஆனா ரீசன் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அவளோட ஃபீலிங் மட்டும் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு பெண்ணுக்கு தேவையானது நிறையா பெரிய பெரிய கிஃப்டோ அப்படிங்கிறதுலாம் இல்லை, பெரிய சர்ப்ரைஸ் அந்த மாதிரியும் இல்லை. அவள் பேசும்போது அவள் என்ன பேசுகிறா அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்பதற்குரிய நபர் தான். அதாவது அவள் பேசுகிறத கவனமாக கேட்பது தான். அதுதான் அவளுக்கு ரியல் லவ் ஃபீலே கொடுக்கும் அவங்களோட லைஃப்பில். நீங்கள் கேட்காத ஒவ்வொரு தடவையும் அவள் என்ன ஆகுறான்னா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் ஆகுறா. ஒரு நாள் சுத்தமாக அவள் பேசவே மாட்டான். அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க, ஏன் அவள் மாறிட்டா, அவள் ஏன் பேச மாட்டா முன்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலாக அவள் மாறலை, அவள் பேசணும்னு நினச்சப்ப நீங்கள் கேட்கல. அதான் இப்போ அவள் சும்மா இருக்கிறா. இந்த மாதிரியான ரியல் லைஃப் டாபிக் உங்களோட ரியல் லைஃபோட கனெக்ட் ஆச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.